இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு 9:25. நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். ஒரு இளம் வாலிபனுடைய வாழ்க்கையில் ஒரு பொல்லாத ஆவியினுடைய அலக்களிப்பு, தீயிலும் தண்ணீரிலும் அவனை தள்ளி அவனை கொல்லுவதற்கு செயல்பட்ட அந்த தீமையான ஆவியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடுறேன், இவனை விட்டு நீ போன்னு அதட்டினார். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே வல்லமை உள்ளது. ஒரு மனுஷன் அது பாதிக்குதா, அந்த பாதிப்பிலிருந்து அவன் விடுபட கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. 6000க்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்திருந்த ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு முன்பாக வந்தபோது, அவன் ஏன் எங்களை தொந்தரவு பண்ண நீங்க வந்தீர் அப்படின்னு சொல்லும் போது அதுல எழுதப்பட்டிருக்கு, அவனை விட்டு போகும்படி ஆண்டவர் கட்டளையிட்டு இருந்தார். அவ்வளவுதான், பேசாம இந்த இடத்த விட்டு போயிரு. அவனுடைய வாழ்க்கை பரிதாபமா இருந்தது. யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியாது. தன்னைத்தானே அவன் காயப்படுத்துவான். கல்லறைகளில குடியிருப்பான். குடும்பமே பாருங்க, அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அவனுக்கு செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனா கர்த்தர் அங்கே தன்னுடைய வார்த்தையினால அதட்டினார். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு விலகியது. காற்றும் கடலும் சீஷர்கள் பிரயாணம் செய்த படகுக்கு எதிராக இருந்த போது அமிழ்ந்து விடுவோம், மடிந்து விடுவோம் என்று பயந்த அந்த நிலையில் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இறையாதே, அமைதலாரன். அப்படியே பாருங்க, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கு இயேசு உங்க வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையினால உங்களுக்கு எதிராக இருக்கிறவைகளை அதட்டுகிறான். சத்துருவின் வல்லமை, பிசாசின் கிரியைகள், செய்வினைகள் ஏதாவது உங்களை பாதிச்சுட்டு இருக்கா, இன்னைக்கு இயேசுவின் வார்த்தை வருது. அந்த அசுத்த வல்லமைகளுக்கு, அந்த சாத்தானுடைய கிரியைகளுக்கு எதிராக அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். நிச்சயம் அது உங்களை விட்டு, உங்க வாழ்க்கையை விட்டு விலகி போயிடும். உள்ள புகுந்து சீர்கேடுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறதா, சுபாவங்களை கெடுத்து கொண்டிருக்கிறதா, பழக்க வழக்கங்களை கெடுத்து விட்டதா, வாழ்க்கையவே அது குலைத்து போட்டு விட்டதா, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அதுக்கு நேரம் வருது. உங்க வீட்டுல அப்படி யாரு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நபருடைய வாழ்வில் இயேசுவின் வார்த்தையின் வல்லமை இன்றைக்கு வெளிப்படுகிறது. அவங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. உங்க பிரயாணங்கள், வாழ்க்கை படகு இப்படிப்பட்ட கொடும் சூழ்நிலைகளினாலே அலக்களிக்கப்படுகிறதா, எதிர்பாராத ஒரு சூழ்நிலையினாலே நிலை குலைந்து காணப்படுகிறதா, இந்த காற்றை நான் எப்படி சமாளிப்பேன், இந்த கொந்தளிப்பை நான் எப்படி சமாளிப்பேன் என்று பிரச்சனைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீர்களா, அதற்கு எதிராக தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆண்டவர் அதட்டுகிறார். எல்லாம் நீங்க அமைதலாயிரும். அவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. இந்த பொல்லாத கிரியைகள் என்னை பாதிக்கிறது, இந்த தீமைகள் என்னை தாக்குகிறது, இந்த அசுத்த வல்லமைகள் என் குடும்பத்துக்கு எதிராக போராடுகிறது, எனக்கு இதை சமாளிக்க முடியல, என்னால ஒன்றும் செய்ய முடியல. நீங்க சோர்ந்து போய் அப்படி உட்கார்ந்துடா, ஏசப்பாட்ட வாங்க. ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தையினால இதை அதட்டுங்க சொல்லுங்க. சத்துருவின் வல்லமை ஒன்றுமில்லாமல் போயிடும். எழும்பி அகோரமாய் செயல்பட்ட கிரியைகள் அமர்ந்து போய்விடும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதெல்லாம் மாறிடும். இயேசுவின் வார்த்தையில் அந்த வல்லமை இருக்கு. அவர் இன்றைக்கு உங்களுக்கு எதிரானவைகளை அதட்டும்படியாக அவரிடத்துல கேளுங்க. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள், சத்துருவினுடைய செயல்களுக்கு எதிராக நீர் வார்த்தையை அனுப்புவீராக, அதட்டுவீராக, அமைதலை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.